மாண்புமிகு திருப்பூர் மண்டல தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறை ஐயா ரத்னவேல் பாண்டியன் ஐயா அவர்கள் பொற்பாதம் பணிந்து வேண்டுகிறேன். ஐயா குளித்தலை மதிப்புமிகு சிவாச்சாரியார் கோபாலதேசியன் அவர்கள் நேற்று அருமையாக உங்களை நான் ரொம்ப எனக்கு 2 பேரும் ஒரு பெரிய வேறு எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்குறீங்கய்யா, எனக்கு விடுதலையை தரீங்க. நான் இந்த அதிபடியான உலகம் நேற்று கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னு சொல்கிறாங்க, அதே நேரம் வேகமாகவும் என்னால் சொல்ல முடியல. அதனால் இந்த ஆடியோவை திருப்பியும் உங்களுக்கு பொற்பாதத்தில் நான் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா நேற்று கேட்டு நீங்கள் என்டாஸ்மெண்ட் பண்ணது எனக்கு இருக்குது. இது எப்படியாவது இந்த அரசு பார்வைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கய்யா. ஐயா, கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் திமாச்சிபுரம் காவேரி வலதுகரை கனகத்தோணியம்மன் திருக்கோவில் மிக தொன்மையான மிக பழமையான ஒரு சாயனமுறை மகேந்திர மங்கலம் வானவில் தத்துவத்தினுடைய அடிப்படை மகா பேராய்வு கூடாது அப்படின்னு நேற்று சொன்னேன். தயவுசெய்து இன்றைக்கி இந்த ஆடியோவை மண்டல ஸ்தபதிக்கு நீங்கள் எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் பொறுமையாகவும் விரிவாகவும் சொல்லணுங்கிறதுக்காக தான் என்னுடைய எடுத்து சொல்கிறேன். இந்த ஆடியோவை நான் உங்களுக்காக தான் போடுறேன். ஏன்னா இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை அரசு பார்வைக்கு நேற்று நீங்கள் காதில் கேட்டீங்க. இந்த ஜென்மத்துக்கு பூர்வ ஜென்மம் நீங்கள் நல்லபடியாக இதை எடுத்து முடிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் உங்களோட ஆசீர்வாதம். ஏன்னா இந்த திருக்கோவில் பாகை 78/21 மகாவிஸ்வம் அப்படிங்கிற ஒரு ரத்னகிரி, அதாவது இருக்கிற இடத்துல இருக்குது. காவேரி நடுகண்டத்தில் தான் இந்த 78/21 அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 7 பின்னால் 21, ஒரு முன்னால் ஒரு 7 பின்னால் 21, 4 7 மொத்தத்தில். இந்த 4 7 தான் தென்னிந்திய தீபகற்பத்தினுடைய தென்முனையம். பாகை 76, பாகை 77, பாகை 78, பாகை 79 இந்த டிகிரி ஒரு முக்கியமானது. இது ஒரு ஊழிச்சக்கரம், பிரம்மச்சக்கரம். இந்த தென் தீபகற்பம் பார்த்திங்கன்னா அது ஒரு பிரம்மகற்பம். பிரம்மகற்பத்தை தான் தீபகற்பம் அப்படிங்குவாங்க. அந்த பிரம்மகற்பத்தினுடைய மையமாக இருக்கக்கூடியது அது ஊழிச்சக்கரம், அது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்சில். அதாவது அந்த இடம் மிக அந்த 4 ரேகைகளுக்குள்ளே இருக்கக்கூடியது சதுரக்கட்டம், சதுரகிரினா சதுரகேந்திரம். ஆக இது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறத இந்த இடத்துல மையத்தில் அளந்து போட்டிருக்காங்க. அதனால தான் காவேரி வலது கரையில் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடியதான் இது குறுக்குத்துறை. குறுக்கு அப்படிங்கிறது தமிழில் மூலம் என்று பொருள். குறுக்கு மீன் அப்படின்னு இருக்குது. சூரியக்கலையில் சந்திரக்கலையில் மூல நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரத்தை குறுக்கு மீன்வாங்க. மூல நட்சத்திரம் தான் பேரண்டத்தினுடைய பூமி இருக்கிற இடம் மூல நட்சத்திரம். அதாவது பேரண்டம் அப்படிங்கிறத இந்த இடத்துல அளந்து காட்டியிருக்காங்க. பேரண்டம் அப்படிங்கிறது தெற்கு வடக்கு, அதாவது தெற்கு உச்சம் வடக்கு நீச்சம். இதை சப்தரிசி மண்டலமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்க 7 எங்கேயுமே இல்லாத ஒரு தத்துவம் இங்கே இந்த இடத்துல இருப்பாங்க. காவேரி இடதுகரையில் மேலூர் கீழூர்னு வச்சுருப்பாங்க. மேலூரில் ஒரு சப்தரிசி மண்டலம் சப்தகன்னியோட ஒரு தாயாக இருப்பாங்க, கீழூரில் ஒரு சப்தகன்னியோட ஒரு தாயாக இருப்பாங்க. கிழக்கு முகமாக எல்லா இடத்துலையும் வடக்கு முகமாக இருக்கும், இங்கே மட்டும்தான் கிழக்கு முகம் இருப்பாங்க. அதாவது மேலூரில் இருக்கிற ஒரு சப்தகன்னி ஆகாய மண்டலத்தில் இருக்குவாங்க, அருந்ததி மீன் 6வது நட்சத்திரத்தோடு இருக்குங்க. கீழூரில் சப்தரிஷி மண்டலத்தோடு இருப்பாங்க, அங்கே பத்ரி, அதாவது 9ஆக இருப்பாங்க. மேலூரில் 76 பாகை, கீழூரில் பாகை 79, அப்படியே திரும்பி போடும். இப்படி ஒரு அருமையான ஒரு வானத்தத்துவத்தை, அதாவது காவேரி இடதுகரையில் வால்மீன், அதாவது துருவ மீனும் வட மீனும் அளந்து போட்டிருக்காங்க ஐயாத்தான் திருக்கோவிலில். காவேரி வலதுகரையில் உச்சி மீனுக்கு 7ஆம் மீன் உதய மீன் அப்படின்னு 7ஆம் மீன், 8ஆம் மீன் தொல் மீன். உதய மீன் தான் தோணி மீன். உச்சி மீனுக்கு 7ஆம் மீன் உதய மீன் தோணி மீன், 8ஆம் மீன் தொல் மீன் சித்திர மீன். இது ரெண்டையும் காவேரி வலதுகரையில் கனகத்தோணியம்மன் கோயிலில் இருப்பாங்க. இப்படி ஒரு முக்கியமான இதை மண்டல ஸ்தபதி ஐயாவிட்டே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், மற்றவங்ககிட்ட எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக தான் ஐயாட்ட நான் இதை ரொம்ப கேட்டுக்கிறேன்.
இது வந்து மகாவிஸ்வரூபம் கொண்டது. மகாவிஷ்ணு அப்படிங்கிறது மேஷலக்கணத்தில் 9வது பாதத்தில், மேஷர் அந்த ராசியில் 9வது பாதத்தில் கார்த்திகை நட்சத்திரனுடைய முதல் பாதத்தில் சூரியன் இருக்கும் பொழுது, துலா ராசியினுடைய கடைசி 9வது பாதத்தில் விஷாக நட்சத்திரனுடைய 3வது பாதத்தில், விஷாக நட்சத்திரம் 3வது பாதத்தில் சந்திரன் வந்து பௌர்ணமி இருப்பார், விஷாக பௌர்ணமியாக. அதே போன்று விருச்சிக ராசியினுடைய முதல் பாதத்தில், விஷாக நட்சத்திரத்தின் 4வது பாதத்தில் சூரியன் இருக்கும் பொழுது, மேச ராசியினுடைய 9வது பாதத்தில் கார்த்திகையினுடைய முதல் பாதத்தில் பௌர்ணமியாக இருப்பாங்க, கார்த்திகை பௌர்ணமியாக பத்திரியாக இருப்பாங்க. ஸோ அந்த மேசராசினுடைய 9வது பாதம் தான் பத்திரியும் கத்திரியும். அந்த 9 வந்து அப்படியே திருப்பி போட்டால் 6, அப்போ 96. ஆக இந்த 96 காவேரி இடதுகரையில் 96 தர்ப்பணங்கள் கொண்ட அந்த பத்திரிவனமாக ஐயாத்தான் திருக்கோள்கள் கொண்டிருக்காங்க சித்தர்கள். இது வந்து இந்த இடத்த பற்றி நான் அதாவது இந்த இடத்துல குறுக்குத்துறை மூலத்துறை மூலவட்டம் அப்படிங்கிறது அந்த 78 டிகிரி 21 டிகிரிங்கிறது ஒரு குறுக்கு வட்டம். கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை சந்திக்கின்ற நடுமைய புள்ளி தான் கொல்லிமலை. அதனுடைய துலாங்குள்ளி, அதனுடைய மையமாக இந்த இடத்துல அந்த குறுக்கு வட்டத்தை அளந்து போட்டிருக்காங்க. குறுக்குத்துறை இது கடந்த 1000 வருஷத்துக்கு முன்னால் ஐயா ஆதிசங்கரர் ஐயா அதை குறுக்குத்துறையை வந்து மாற்றி சீனிவாசநல்லூர்னு பெயர் அழைக்கப்பட்டார். இதற்கெல்லாம் நீங்கள் நல்ல மேலிடத்தில் சொல்லுங்கள். இது எங்கள் பாட்டாவுடைய நாங்கள் வந்து சொல்வது. இதற்கு ஸ்ரீரங்கத்தினுடைய எல்லா தத்துவங்கள் முறையிலையும் இது ஆதாரங்கள் இருக்குது. குறுக்குத்துறை அப்படிங்கிறத திருக்குறுக்குத்துறையான்னு சொல்லுவாங்க. அதை வந்து திருமூலக்காடு திருக்குறுக்குத்துறை, அதை வந்து சீனிவாசநல்லூர்னு அதை ஐயா அழைச்சிட்டு போயிருக்காரு. அப்படி உள்ள ஒரு இந்த இடம் வந்துடும். அதனால் காவேரி வலதுகரையும் இடதுகரையும் நடுக்கண்டத்தில் இந்த இடத்துல பத்திரி கத்திரிய காவேரி இடதுகரையில் ஐயாத்தான் திருக்கோயிலையும், 8வது கருப்பு 8வது காளியை காவேரி வலதுகரையில் கனகத்தோணிமன் கோயிலையும், சப்தகனி ஸ்தானம் யோகினி ஸ்தானம், எண்ணற்ற யோகினிகள் குடிக்கொண்டிருக்கக்கூடியது தான் கனகத்தோணுது. அதாவது கனகாபிஷேகம் பண்ணுற இடம் தான் கனகத்தோணி. கனகாபிஷேகம்னா 96. அதே 96 தத்துவம் தான் இங்கே காவேரி இடதுகரையில் ஐயாத்தான் கோயில். ஐயாத்தான் கோயில்னா ஐயாறு அப்படிங்கிறது தான் பொன்னியாறு. பொன்னியாறு அப்படிங்கிறது தான் ஐயாத்தான் கோயில். ஐயாறு அப்படிங்கிறது தான் தத்துவம். ஐயனா 9வது மெய்யெழுத்து, 6 எண். அந்த கனகாபிஷேகத்தினுடைய தத்துவம் இப்போ அந்த அது வந்து திம்மாஜிபுரத்தில் அவர் ஐயா மகாதேவருடைய கைலாசநாதர் காமாட்சி அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கும். பார்த்திங்கன்னா அங்கே ரிஷபத்தில் இருப்பாங்க. அந்த ரிஷபம் 96, மேலே 78 இருக்கும். ஆக எல்லாம் அளந்து போட்டு இந்த 78 டிகிரி 21க்கு அடையாளமாக இருக்கக்கூடியது அந்த ஐயர்மலை அப்படிங்கிறது மிக அதான் பத்ரி வனத்தில் தான் ஐயர் அப்படிங்கிறது தான் அப்படின்னா 9 6 ஐயர்னா 6. அதனுடைய தத்துவத்தில் தான் 96 தத்துவத்தை கொண்டதுனால தான் தெற்கு முகம் நோக்கியிருப்பார். அதுக்கு நேர் கீழே கனகத்தோணி முகம் பார்த்திங்கன்னா வடக்கு முகமாக கோச்சார குரு இருப்பார். கோச்சார குரு ஸ்தானத்தை போய் அங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார், திருமூர்த்தி ஸ்தானத்தில் மேலே ஐயர்மலையில். கீழே இதுக்கு நேராக இந்த இடத்துல கோச்சார குருவை வடக்கு முகமாக மலையாளியாக மஞ்சள் ஆடை உடுத்திரு மஞ்சள் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. மஞ்சள் குதிரை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்து மேலே வருவாங்க, மேலே ஆகாயத்தில். ஆக முழுமையாக அளந்து போட்டு மஞ்சள் குதிரை அப்படிங்கிறது தான் அந்த மஞ்சள் குதிரை. அதுதான் சுமங்கலி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. மலையாளியாக தெற்கு முகமாக வடக்கு முகமாக இருக்குப்பார். அதாவது ஐயாட்ட ஒரு சின்ன இது சொல்கிறேன். இந்த இடம் வந்து ஒரு முக்கியமானது. சூரியனுடைய கதியை மையமாக கொண்டு தான் இந்த இடம் அளந்து விடுது. சூரியனுடைய முதல் கதி துவங்குகிற புள்ளி தான் கனகத்தோணி. தோணி மீன் தான் சூரியனுடைய சஞ்சாரத்தை இளவேனின் பொழுதில் தொடங்குகின்ற ஒரு நட்சத்திரம். அது வானசாஸ்திரத்தில் தோணி மீன் வந்து இரவையும் பகலையும் சமமாக பிரிக்கக்கூடியது. சூரியனுடைய கதியை தொடங்குகிற ஒரு புள்ளி. அதனால தான் சூரியனுடைய கதியை பார்த்திங்கன்னா காவேரியுடைய இடதுகரையில் தெற்கு நோக்கி புறப்படக்கூடிய ஒரு கதியை தொடங்கியிருப்பாங்க. காவேரி வலதுகரையில் வடக்கு நோக்கி புறப்படுற மாதிரி கதியை திரும்புங்க. சூரியனுடைய தெற்கு நோக்கி கதியை வந்து முதல் ஆயில்ய நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் தொடங்கி மேற்கு நோக்கி ஏறுவார், அவிட்ட நட்சத்திரத்தில் ஏறுவார். அதை மேற்கு அங்கே ஐயாத்தான் திருக்கோயிலில் அந்த சப்தகன்னி ஆயில்ய நட்சத்திரமாக 7 ஒரு விக்கிரகம் சப்தகன்னியும் அந்த மூலஸ்தானத்தில் ஒரு தாயார் அக்னி கிரீடம் போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு சிற்பம் வலது கால தொங்க விட்ட மாதிரி இருக்கும். காவேரி இடதுகரையில் ஐயாத்தான் திருக்கோவிலில்
இப்போ அதனால தான் இந்த அதே மாதிரி சிற்பத்தை கொண்டாந்து திருப்பி 8 கை எடுத்துகிட்டு நான் அந்த சிற்பத்தை வைக்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய முதல் ஆட்சேபனையை. அப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவேரி இடதுகரையில் தெற்கு கதியை மையமாக ஸ்தானத்தை உதாரணம் வச்சுருக்காங்க, காட்டியிருக்காங்க வானவில் தத்துவத்தை. புனர்பூ ஆயுள் நட்சத்திரம் 2ஆம் பாதம் தொடங்கி தெற்கு நோக்கி புறப்பட்டு மேற்கு நோக்கி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஏறக்கூடிய ஒரு தத்துவத்தை அங்கே வச்சுருக்காங்க. அதேமாரி காவேரியினுடைய வலதுகரையில் வடக்கு கதியை, சூரியனுடைய வடக்கு கதியை தத்துவத்தை வச்சுருக்காங்க. வடக்கு கதியில் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் துவங்கி கிழக்கு நோக்கி உத்திர நட்சத்திரம் ஏறுவாங்க. அப்போ தெற்கு மையம் மேற்கு காவேரி இடதுகரையிலையும், வடக்கு மையம் கிழக்கு காவேரி வலதுகரையில் கனகத்தோணியம்மன் கோயிலையும் வச்சுருக்காங்க. அளந்து போட்ட இடம், அருமையாக இந்த தத்துவத்தை அளந்து போட்டிருக்காங்க. இந்த தத்துவம் வந்து மாறி போயிடும். அதனுடைய மையமாக இருக்கக்கூடியது தான் இந்த 78 டிகிரி 21. அதுலேயும் இன்னொரு விஷயம்னா பார்த்திங்கன்னா 9வது அதாவது பாகை 76, பாகை 77, பாகை 78, பாகை 79 ஐயா அதில் இருக்கக்கூடிய 4 7 கோணவட்டம் மூலவட்டம், அதை தான் 78.21 டிகிரியில் மூலவட்டமாக வச்சு குறுக்குத்துறைன்னு இந்த திருக்கோடி ஸ்தானம். திருக்கோடினா முக்கோடி காமக்கோடி. இது காமக்கோடி பீடத்துக்கு இந்த ஸ்தானத்தை எடுத்து கொண்டு போகணும். அவங்க காமக்கோடியினுடைய அடிப்படை வேர்கள் இந்த இடத்துல தான் இருக்குது. காமக்கோடி பீடங்கிறது சதுர்கேந்திரம். அதே அந்த 6 7 8 9 புசைகளை 9வது ஸ்தானமாக ஐயர்மலையை தெற்கு நோக்கி வச்சுருப்பாங்க. ஐயர்மலைங்கிறது வந்து அதாவது தேவதானம், அதாவது தேவ மேலே இருக்கக்கூடிய இடம் வந்து பஞ்சபட்சி ஸ்தானம். மேலே ஐயர்மலை மேலே ஐயா இருக்கிற இடம் வந்து பஞ்சபட்சி ஸ்தானம் தெற்கு நோக்கி இருப்பார். அவர் நேர் பார்க்குற இடம் கீழே பார்த்திங்கன்னா படுபட்சி ஸ்தானத்தை வச்சுருப்பாங்க. அதனால தான் படுகுலம் ஐயர்மலை பொன்னர் சங்கர ஐயர்மலை படுபட்சி ஸ்தானம் தான் படுகுலம்னு வச்சுருப்பாங்க. ஐயர்மலை எப்போதுமே மகேந்திர ஸ்தானம் தான் அவர் பார்க்குற இடம் பூரா. அதனால தான் காவேரி இடதுகரையில் கோட்டக்கலம் தேவதானம் அப்படின்னு இருக்குது மேல சீனிவாசனூரில். அந்த இடத்துல சந்திரமௌலீஸ்வரர் கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னால் நிறுவப்பட்டது. 500 வருஷத்துக்கு நிறுவப்பட்டு அந்த கோயில் இப்போ ஐயாட்டினா அதெல்லாம் அது வரலாறு நீ கூப்பிடுங்க, நான் தனியாக உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. அந்த கோயிலை நிறவைப்பட்டு தான் தொட்டிய மதுராலயம் கோயில் திருக்கோயில் கட்டப்பட்டது. அந்த கோயிலுடைய நூலம் என்னென்னா இங்கே வந்து போர்க்களம், கோட்டக்கலம்னா போர்க்களம். அதனால தான் அவர் மேலே பஞ்சபட்சி ஸ்தானத்துலேருந்து கீழே வந்து படுபட்சி ஸ்தானமாக வீரப்பூருடைய படுகளத்தை வச்சுருப்பாங்க. படுபட்சி ஸ்தானமாக அதுக்கு நேர் எதிரில் கடம்பவனம், பத்ரிவனம். இங்கே மேல சீனிவாசநல்லூரில் ஐயாத்தாங்கூரில் இருக்கிற அதே வனம் தான் அங்கே பத்ரிவனம் தான் அங்கே கடம்பவனமாக இருப்பாங்க. ஏன்னா பத்ரிவனத்தில் பார்க்கக்கூடிய உள்ளே இருக்கிறவங்க வந்து திருமகள் ஸ்தானம். அவங்க வந்து சந்தியாவந்தனம் பண்ணக்கூடியவங்க. அவங்க விடிய காலில் பிரம்மஸ்தானத்தில் தான் அவங்கள பார்க்க முடியும். அதுதான் திருமகள் ஸ்தானம். அதனால தான் அவங்கள வந்து முசிறியில் இப்போ 78 டிகிரி 27 பார்த்தீங்கன்னா ஐயர்மலை மேலே ஐயா பஞ்சபட்சி ஸ்தானத்தில் தெக்கமாக இருப்பார். அதுக்கு நேர் பின்னால் கடம்பு போனோம்னா பத்ரிவனத்தில் அம்மாவை பார்க்க முடியாமல் அழகுநாச்சி அம்மா தாமரநாட்சின்னு தான் அழகுநாச்சி. அவள் நேராக வடக்கு நோக்கி இருப்பாள். அங்கே முசிறியில் அவள் ஸ்ரீ ஒரு பாகம்னா முசிறி 3 பாகம் சந்திரமௌலீஸ்வரர் வந்து கிழக்கமாக இருப்பாங்க. அங்கே 2 பேர் பிரிஞ்ச கோலம், அதாவது 8வது கருப்பும் 8வது காளியும் 78 டிகிரி 27 முசிறியில் காவேரி வலதுகரையில் 2 பேரும் தனியாக இருப்பாங்க. 8வது கருப்பு 8வது காளியும். அதே திம்மாச்சிபுரத்தில் 78 டிகிரி 21 8வது கருப்பு 8வது காளியும் கூடியிருப்பாங்க. அதே போன்று கடம்புவனமும் ஐயர்மலையும் நவக்கன்னிகள் பிரிஞ்சிருப்பாங்க. மேலே ஐயர்மலையில் நவம், கடம்புவனத்தில் கன்னி, நவக்கன்னி 96 2 பிரிஞ்சிருப்பாங்க. இங்கே மேலே அதாவது சீனிவாசநல்லூரில் 78 டிகிரி 21 96 துருவ மீனும் வட மீனும் கூடியிருப்பாங்க. ஆக 78 டிகிரி 21 சப்தகன்னிகள் வந்து திம்மாச்சிபுரத்தில் 78ங்கிற ஒரு வானத்தத்துவத்தில் கூடியிருப்பாங்க. இங்கே முசிறியில் 78 வந்து 8வது கருப்பு 8வது காளி பிரிஞ்சிருப்பாங்க. இங்கே 8வது கருப்பு 8வது காளியும் திம்மாச்சிபுரத்தில் கூடியிருப்பாங்க. அதே மாதிரி முசிறியில் 8வது கருப்பு 8வது காளி பிரிஞ்சிருப்பாங்க. அதே போன்று ஐயர்மலையிலையும் கடம்புவனத்துலேயும் நவக்கன்னிகள் பிரிஞ்சிருப்பாங்க. இங்கே 78 டிகிரி 21 சீனிவாசநல்லூர் ஐயாத்தான் திருக்கோயிலில் கூடியிருப்பாங்க. துருவ மீன் வட மீன். இங்கே இதெல்லாம் ஒரு முக்கியமான வானவில் தத்துவம். இந்த தத்துவம் அழிஞ்சு போகும். இது கண்டிப்பாக இது வந்து தாமரை அப்படின்னா
சட்டமறை, அதாவது எப்படி சொல்ல வருதுன்னா ஆகாயமறை. அது ஆகாய பிரம்ம தாமரை, அதுதான் தாமரை. அது தாமரநாட்சி. குன்னுடையான்கிறது, குன்னுடையான்னா குன்றுடையான் குரு, அதை ஸ்தானமாக வச்சு காவேரியினுடைய இடதுகரையில் வந்து இந்த உதயமாவர ஸ்தானத்துலேருந்து கூடிய அந்த பௌர்ணமிகள், விசாக பௌர்ணமியும் கார்த்திகை பௌர்ணமியும், அது அப்படியே விடிய காலையில் சோடசக்கலையாக மேல சீனிவாசன் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஐயாத்தான் திருக்கோயிலில் வச்சுருப்பாங்க சோடசக்கலை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக ஒரு முக்கியமான அளந்து போட்டு காவேரியினுடைய இடதுகரை ஏரி ஸ்தானமாகவும் காவேரி வலதுகரை வந்து குளத்துக்கு போகிற மாதிரி, அதாவது காவேரியினுடைய இடதுகரை இருக்கக்கூடியது வந்து யமுனை நதி, ஆகிய நதியின் தண்ணி வந்து நேராக கொள்ளிடம் போய் ஏரிக்கு தான் போகும். ஏரிங்கிறது ஆகாயம்தான், ஆகாயம் ஒரே ஏரி தான். ஆகாயத்துலேருந்து எல்லாமே ஒரே சித்திரை மீன் தான் வீதி. இதுக்கு சித்திரை கேட் வழியாக தான், அந்த கேட் வழி எல்லா உலகத்தில் நிறைய நட்சத்திரங்கள் கொட்டப்படும். சித்திரை மீன் மட்டும்தான் அந்த நட்சத்திரம் கொட்டப்படாது. அதனால தான் சித்திரை வந்து அந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் எல்லாமே ஆகாயத்திலேருந்து கூடிய எல்லாமே பூமிக்கு வரக்கூடியது. அப்படி ஒரு அற்புதமானது, ஒரே குளம் கடல். பூமி இந்த பேரண்டத்தில் ஒரே கடல் உள்ளது. நீங்கள் அதெல்லாம் யார் வேணாலும் எதை வேணுமாலும் சொல்லட்டுங்கய்யா. ஆகாயம் ஒன்று தான், தேவன். குளம் ஒன்று தான், அது பூமியில் மட்டும்தான் இருக்குது. அதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் அது இப்போ ஒரு சின்ன விருதியம். தெற்கு கதி திராவிடம், வடக்கு கதி ஜோதிடம். அதனால தான் வடக்கு கதி இருக்கக்கூடியது முன்னேழு, தெற்கு கதி பின்னேழு. இந்த 78 டிகிரி 21 வடக்கு முன்னேழு வந்து வடக்கு கதி, பின்னேழு தெற்கு கதி 21. ஜோதிடம் திராவிடம். திராவிடங்கிறது வேறு எதுவும் இல்லை. திராவிடம்னா மெய்ஸ்தானம், ஜோதிடங்கிறது ஆன்மா. அதை இந்த இடத்துல ஐந்திரம், எந்திரம், மந்திரம், தந்திரம். ஐந்திரங்கிறது உயிர், எந்திரங்கிறது மெய், மந்திரங்கிறது மனசு, தந்திரங்கிறது ஆன்மா. இது எல்லாம் அளந்து போட்டிருக்காங்கய்யா. கொஞ்சம் நேர காலமும் இல்லை. இந்த இடத்துல நல்லா அருமையாக இந்த இடத்துல நான் சொல்லப்பட்டது இருக்குது. நேரம் எழுதுவது எல்லாம் பேரண்ட அடிமுடி. பேரண்டம் அப்படிங்கிறது தெற்கு வடக்கு, அடிமுடிங்கிறது கிழமேல். பேரண்டத்தினுடைய நல்ல ஒரு முழுமையாக சொன்னோம் தான் இதுதான். பேரண்டத்தை அளந்து தான் இறைவனை கண்டார்கள். பேரண்டத்தை அளந்து தான் மொழியை கண்டார்கள். மொழி தான் ஆன்மாவுடைய முன்னேழு. இதில் என்ன இருக்குது, இந்த சமஸ்கிருதத்தினுடைய அடிப்படை வேறு தத்துவம் தாமரை நாட்சி இங்கே தான் இருக்காங்க. எல்லா சமஸ்கிருதங்கிறது ஒளி அலைகளால் 7 காண்டங்கள் கொண்டது தான். மேல சீனிவாசன் உள்ள இருக்கக்கூடிய அந்த கொல்லிமலைக்கு நேராக கொண்டிருக்கக்கூடிய திருக்கோவில். அதில் அடிப்படையான வேறு வானத்தத்துவத்தில் வான்மையம் பிரம்ம மையம் ரெண்டும் போட்டிருக்கிறாங்க. வான்மையம் காவேரி வலதுகரையில், பிரம்ம மையம் காவேரி இடதுகரையில். ரிஷி மூலம், நதி மூலம். ரிஷி மூலங்கிறது பாதஸ்தானம், தெற்கு நோக்கி பார்க்கக்கூடியது. நதி மூலம் அப்படிங்கிறது வால்முடி ஸ்தானம், அது வடக்கு நோக்கி பார்க்கக்கூடியது. இது ரெண்டையும் வேறு எதுவும் கிடையாது. ரிஷி மூலங்கிறது மந்தி வீடு, நதி மூலங்கிறது வால் வீடு. இங்கே இருக்காங்க. இங்கே எல்லாமே இந்த இடத்துல இப்போ சூரிய கலையில் அளந்து போட்டேன்னு சொல்லி நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன்னு. இந்த இடத்துல எல்லா ஊர் இப்போ இந்த 78, 76, 77, 78, 79 இந்த இடத்துல மேல சீனிவாசன் காவேரி இடதுகரையில் மேலூர் சந்திரமண்டலம், கீழூர் இது மேலூர் சூரிய மண்டலம், கீழூர் சந்திரமண்டலம். கனகத்துணிமன் கோயில் காவேரி வலதுகரை வந்து பாதாள மண்டலம், ஏரிகுளம் ஆகாய மண்டலம். அப்படி இதெல்லாம் என்ன ஒரு தத்துவம் அப்படின்னா, ஒரு முழுமையான ஒரு சந்திரன் 27 டிகிரி 4 வட்டம் 3 27, 4வது வட்டம் தான் பகலாக இருக்கும். 3 ஒரு முழு பௌர்ணமியாக இருக்கும். 4வது வட்டத்தில் பகலாக இருக்கும். அந்த பகல் தான் பாதாளம், அந்த பகல் தான் பூமியுடைய வடதுருவம். அதே போன்று அது அரவு. அந்த முன்னேழு பகலாக இருக்கக்கூடாது அரவு. இரவு அப்படின்னா அரவு 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 இரவு 3ஐயும் கூட்டணும்னா இரவு. ஈனா 3ன்னு அர்த்தம். ஆக அது வந்து ஒரு 6 சூரிய வட்டம் அதனுடைய மையம். அப்போ இரவுடைய மையம் எங்கே இருக்குன்னா திங்களுடைய தென் துருவம், நிலவு, சூரியன் ஒளியே படாத போது அது சூரிய மண்டலத்தினுடைய மையம் ஆகப்படும். ஆக இந்த தத்துவத்தை இங்கே காவேரி இடதுகரையில் சந்திர வட்டத்தினுடைய 3 பாதம் 3 27 கீழே சீனிவாசனூரில் சுக்கிர உச்சமாக பெரியகாண்டியாகவும், சூரிய வட்டத்தினுடைய 3 18 புதன் உச்சத்தை அர்த்த நட்சத்திரத்தை வில்வாண்டியாகவும் 2 பாதங்களாக
தொட்டிச்சின்னு தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு தமிழி அப்படிங்கிறது முன்னேழு சப்தக்கோள்கள் வந்து விரிஞ்சிருக்கும். மனிதனுடைய பார்வையே முன்னால் விரிஞ்சிருக்கும் சப்தக்கோள்கள். உச்சம் 7 கோள்களும் உச்சம், 7 வானங்கள், மொத்தத்தில் 7 வானங்கள், 7 முடக்கு, 7 கோள்களா, 7 முடக்கு தான் 7 கோள்கள். ஒவ்வொரு முடக்காக இருக்கும். அது உச்சங்களாக இருக்கும். 9 7 63 பாதம். அது அப்படியே பின்னால் வந்தீங்கன்னா அந்த 9 அப்படியே திருப்பி இப்போ நீச்சமாகுது இல்லை, அப்போ 6, அதுதான் வந்து விசாக நட்சத்திரம். முன்னால் கார்த்திகை மண்டலம், பின்னால் விசாக மண்டலம். ஆக அது 7 42. ஆக இந்த 63 அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா தெற்கு கதிக்கு 36 வரும். வடக்கு கதிக்கு இந்த 42 7 42 24 மாறும். அது நிலவுடைய சக்கரமாக இருக்கும். ஆக இது எல்லாமே நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இந்த ஐயா ரத்னவேல் பண்டிதன் ஐயாருக்கு வந்து இந்த இதனுடைய தெளிவான ஒரு சுருக்கமானதை மண்டல ஸ்தபதிக்கு எடுத்து சொல்லி, ஏன்னா கிராமத்து மக்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் உட்காந்து பேசும்பொழுது அவங்க காதுக்கு எடுத்து தெரியாத விஷயம். இப்போ இதுவே அவங்க சுருக்கமாக அறிவியல் இல்லாமல் சொல்லுங்கள், குழுக்கள் போட வாங்க, பூ போட வாங்கன்னு என்னை கூப்பிட்றாங்க. நான் சொல்கிறது, அந்த இடம் காவேரி வலதுகரையில் கனகத்தோணி வந்து எர்த்திக்கு விட்டார். காவேரி இடதுகரையில் ஐயாத்தான்குள் வந்து செலிக்கு விட்டார். அது கற்பனை ஆகாது, அது சதுர்கேந்திரம். காவேரி வலதுகரையில் இருக்கக்கூடிய ஐயாத்தான்குள் வந்து பஞ்சகேந்திரம். இது ரெண்டும் வேறு. இங்கே ரிஷி மூலம், அங்கே நதி மூலம். நதி மூலம் ஆகாயத்திலேருந்து வந்து தண்ணி தான் இங்கே பாதஸ்தானத்தில் வருது. அதனால தான் காசிக்கு போனீங்கன்னா கங்கை எப்படி இருக்குன்னா தெற்கு வடக்கில் இருக்கும். தெற்கு வடக்கு தான் பொன்னியாறு. ஆகாய ஆற்றல், ஆகாய நதி வந்து ஆகாய ஆறுங்கிறது தான் அந்த பொன்னியாறு. அது வந்து தெற்கு வடக்கில் தான் இருக்கும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. கங்கை ஆறு வலதுகரை மட்டும்தான் அங்கே அது வலதுகரை தத்துவம் உள்ளது. யமுனை நதி இடதுகரை தத்துவம் கொண்டது. இந்த வலதுகரை கங்கை ஆறும் யமுனை தான் நடுமையமாக இந்த இடத்துல திரிவேணி சங்கமமாக அந்தர்வாணியாக காவேரி இருக்காங்க. இதை விட யாருக்கும் சொல்ல, இது மாதிரி ஒரு வானத்தத்துவம் அழிஞ்சு போயிருமா இல்லையா? இதை இவங்ககிட்டலாம் என்னால் புரிய வைக்க முடியலையா? கொஞ்சம் எனக்கு இதை காமக்கோடி பீடத்துக்கிட்ட ஐயா இன்றைக்கி இருக்கார், பிஜேபியில் இருக்கக்கூடிய ஐயா ராஜா ஐயா, அவங்ககிட்டலாம் இதை எடுத்துகிட்டு போகணுன்னு இருக்கேன். இது அரசு பார்வைக்கு எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த, இந்த அத்துக்களில் அந்த வான்மையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷி மூலத்தை, அதை பாதஸ்தானத்தை, காவேரி வலதுகரையில் இருக்கக்கூடிய கனகத்தோணி மண் 8 கை அட்டத்துக்கு, அதாவது கடற்கரை தான் புவி மையம். அதனால தான் 8 அங்கே வச்சு பூம்புகார் ஸ்தானத்தை காவேரி வலதுகரையில் கனகத்தோணி மண்கள் வச்சுருக்காங்க. காவேரி இடதுகரையில் குடகு ஸ்தானத்தை வச்சுருக்காங்க. காவேரியினுடைய அடிபாகத்தை, தலபாகத்தை கனகத்தோணிமன் கோயிலையும், காவேரியினுடைய வால்பாகத்தை, மேல் பாகத்தை ஐயாத்தான் திருக்கோவிலில் வால்வுடாவும் வச்சுருக்காங்க. இதை விட எப்படி சொல்ல முடியும்? இது உச்சி மீனுக்கு 7ஆம் மீன் உதய மீன், துருவ மீனும் வட மீனும் காவேரி இடதுகரை ஐயாத்தான் திருக்கோவிலில், வலதுகரையில் உதய மீனும் தொல் மீனும் வச்சுருக்காங்க. உதய மீன் தோணி மீன், தொல் மீன் வந்து சித்திரை மீன். துருவ மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா துருவ மீன் வந்து கார்த்திகை மீன், வட மீன் வந்து விஷாக மீன். இது கொஞ்சம் நிறையா எல்லாத்துக்கும் நட்சத்திரங்கள் அடிப்படையில் இருக்குது. அதாவது 96ங்கிறது அது ஒரு சக்கரம், அப்படியே மார்கழியாக சுற்றும். துருவ மீனும் வட மீனும் அது வந்து பூமியில் வந்து உதய மீனாக தோணி மீனும் சித்திரை மீன் இருக்கும். வானமண்டலத்தில் வந்து இப்படி 90 டிகிரியில் இருப்பாங்க தோணி மீனும் சித்திரை மீனும். காவேரிக்கு அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சுதாதி நட்சத்திரத்தினுடைய ஒரு பகுதியை 2ஆக பிரித்து சூரியன் நீச்சத்தை மூலக்கரையாக காவேரி வலதுகரை கனகத்தோணிமன் கோயிலையும், சனி உச்சத்தை காவேரி இடதுகரை ஐயாத்தன் திருக்கோயில் வச்சு, அதுக்கு முன்னால் முன்னேழு பின்னேழுன்னு சொல்லி சூரிய உச்சத்தை சூரிய உச்சத்தை அஸ்வினி நட்சத்திரமாக குதிரை வாகனமாக ஐயாத்தன் காவேரி வலதுகரையில் கனகத்தோணிமன் கோயிலில் வச்சுருப்பாங்க. அதே போன்று சனி உச்சமாக இருக்கக்கூடிய மூலக்கரவருக்கு முன்னால் சனி நீச்ச உள்ள பரணி குதிரையை வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் புறவியும் அடுப்பு கொண்டையும் அதுக்கு பேருங்க. வானமண்டலத்தில் 150 டிகிரியில் இருப்பாங்க. காலையில் அதனுடைய தத்துவமே அதான், அதனுடைய தத்துவத்தினுடைய அருமையாக இந்த நட்சத்திரத்தை காலையில் அதனுடைய ஸ்தானமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி விடிவெள்ளி ஸ்தானம் தான், மாலை வெள்ளி ஸ்தானம் தான் தோணி மீனும் சித்திரை மீனும். விடிவெள்ளி தோணி மீன் உதய மீன், மாலை வெள்ளி சித்திரை மீன் அருமையாக கொண்டிருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல
அந்த விக்கிரகம் வந்து 8 கை கொண்ட விக்கிரகம், கனகத்தோணிமன் விக்கிரகம். அவள் வந்து கபால உச்சி, சகசர சக்கரத்தினுடைய தத்துவம் கொண்டது, 1000 இதழ்கள் கொண்டது, 1000 முறை அதிர்வுகளை அம்மா அப்படின்னா அது உள்ள அம்மா அதிரக்கூடியது, 7 வர்ணங்களை பூஜை பண்ணினா 7 நிறங்களாக மாறக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் அதில் ஏதோ கையில் ஏதோ உன்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை, அரசு பார்வைக்கு போகாமே அது அதர்வனக்காளி அப்படிங்கிறது. ஏன்னா தட்சிணக்காளி காவேரி இடதுகரையில் இருக்கிறது, காவேரி வலது கரையில் இருக்கிறது வந்து அதர்வனக்காளின்னு ஒரு முடிவாகி, அதாவது சுத்தமான சுமங்கலி ஸ்தானம். அது 8வது கருப்பு 8வது காளி கூடுனது தான் கனகத்தோணிமன் கோயில். நவக்கண்ணி ரெண்டும் கூடுனது தான் ஐயாத்தன் திருக்கோயில். குளித்தலையில் பார்த்தீங்கன்னா நவக்கண்ணி பிரிஞ்சிருப்பாங்க, அதுக்கு நேர் காவேரி வலதுகரை முஸ்திரியில் சப்தகண்ணி ரெண்டும் பிரிஞ்சிருப்பாங்க, 8வது கருப்பு 8வது காளியும். இங்கே கூடிய ஸ்தானம், அங்கே ரெண்டும் பிரிஞ்சிருக்கிற ஸ்தானம். இதை விட இந்த இடத்துல எதுவும் இல்லை. தென் கைலாயம் என்று சொல்லப்படக்கூடிய ஐயர்மலை தான் அந்த 78 டிகிரி இருபத்தினுடைய ரத்தன சபை மூலக்காடு, திருமூலக்காடு, திருவேலங்காடுனுடைய தத்துவம் கொண்டது. மிக இடத்த கொஞ்சம் காப்பாற்றி தரும்படி உங்கள்கிட்ட இது அரசு பார்வை கொண்டு சொல்லும்படி பொற்பாதம் அணிந்து நான் வேண்டுகிறேன். இது எப்படியாவது பாரத பிரதமர்கிட்டையும் தமிழக முதல்வர்களுடையும் பார்வைக்கு கொண்டு போய், இது முக்கியமான இடங்கய்யா, கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்ங்கய்யா. நான் அமைதியாக தியானத்துக்கு போகணும், எனக்கு விடுதலை கொடுங்கய்யா.